கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவரை துதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் அல்லவா? தேவன் நம்மை அறிவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம ஆராதனையை ஏற்றுக்கொள்வார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருந்து இந்த அண்ட சராசரங்களை நீர் வழி நடத்துகிறீர். அதோடு எங்களுடைய இருதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறீர். உம்மை பணிந்து கொள்வது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், ஆயத்தமாகி காத்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும், உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த ஆராதனைக்கு தொடக்கமுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்று தொடங்கும் பாடலை நாம் பாடுவோமா? இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டை கேட்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகள் பாவதோஷங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கும்படி விண்ணப்பம் செய்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே நீர் வீற்றிருக்கும் போது ஆண்டவர் எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் உம்முடைய வெளிச்சத்திலே வைத்து நீர் ஆராய்ந்து அறிகிறீர். ஆண்டவர் எங்களுடைய குறைவுகளை பார்க்கும்போது எங்கள் மீது கரிசனை கொண்டு எங்களுக்கு ஞாபகப்படுத்தி, எங்களை குற்றப்படுத்தி, எங்களை வெறுக்காதபடி எங்களை மீண்டுமாக திரும்பி வரும்படி அழைக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எப்போதும் நாங்கள் உத்தமமுள்ளவர்களாக வாழ விரும்புகிறோம். எங்களுடைய குறைகளை பாராது எங்களை மன்னித்து உமது இரத்தம் கொண்டு கழுவி எங்களை சீர்படுத்தி உம்முடைய திவ்ய மகத்துவத்திலே, பரிசுத்த பாதையிலே, உம்முடைய ஆவியானவரின் வழி நடத்துதலே எங்களை நடத்தும். ஆண்டவருடைய இரட்சிப்பின் மகிழ்ச்சி,
உம்முடைய பரிசுத்தத்தின் தூய்மை இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை தேற்றும். ஆண்டவருடைய சத்தத்திலே உம்முடைய பரிசுத்தத்திலே நடக்கும் ஒரு தெளிவை எங்களுக்கு கட்டளையிடும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை இந்த வேளையிலே நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். தேவ செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாய், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே என்று தொடங்கும் பொதுவான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமா? வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், அழித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், குடுவிட்டு உன் ஆவி போனார், கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. இந்த வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க இருக்கிறோம்.
பெங்களூர் ஐபிசி சபையின் போதகரான சாம் பால்ராஜையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் ஃபீபா ரேடியோ மூலம் ஆராதனை வேலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே தேவ செய்திக்கு முன்பதாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் எனக்குள்ளாக கொடுத்த ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த நாளிலே ஒரு தலைப்பை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் செய்வதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே செய்தியின் தலைப்பாயிருக்கிறது. நாம் இந்த வேத பகுதியை சற்று தியானித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஒரு கல்யாணத்துக்கு அவரையும் தமது சீடர்களையும் அழைத்திருந்தார்கள். கானாவிலே கல்யாணத்திற்கு ஆண்டவரும் தமது சீடர்களும் அந்த இடத்திலே கடந்து போன போது அந்த இடத்திலே திராட்சரசமானது குறைவுபட்ட ஒரு சம்பவத்தை 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் நம்ம பார்க்க முடியும். மரியாள், இயேசுவின் தாயால், அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இந்த இடத்திலே திராட்சை ரசம் குறைவாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். பதிலாக அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து இயேசுவின் தாயார் இப்படியாக சொன்னார்கள், அவர் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் அப்படியே செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள். சிறிது நேரத்திற்குள்ளாகவே ஆண்டவர் அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்ன காரியத்தை தான் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொன்ன காரியம், அங்கு இருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். அந்த வேலைக்காரரோ கற்சாடிகளில் தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை மிகவும் வியக்க செய்தது அந்த ஒரு சம்பவம்தான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் போய் கிணறிலிருந்து ஒரு வேளை தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அந்த பாத்திரங்களில் நிறைய நிரப்பினார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் நமக்கு வசதிகள் அநேகம் உண்டு. இருந்தாலும் அந்த காலத்தை நாம் பரிசோதித்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த கல்யாண வீட்டிலிருந்து தூரமாக போய் கிணற்றில் இறங்கி அவர்கள் அந்த தண்ணீரை சுமந்து கொண்டு வர வேண்டும். சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கற்சாடிகள் 80 முதல் 115 லிட்டர் வரையும் தண்ணீரை அதுக்குள்ளாக கொள்ள முடியும். அவ்வளோ பெரிய பாத்திரங்கள், 6 பாத்திரங்கள் அந்த இடத்தில் இருந்ததாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த வேலைக்காரர்கள் அந்த 6 பாத்திரங்களை நிறைய நிரப்பினார்கள். ஒரு வேளை சிந்தித்து பாருங்கள், பாதியாக அவர்கள் நிரப்பி இருக்கலாம், முக்காலாக நிரப்பி இருக்கலாம். ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிரிம் வரையும் அதை நிரப்பினார்கள், விளிம்பு வரையும். இன்னும் அதற்கு மேலாக நிரப்ப முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேலைக்காரர்களை பார்த்து நாம் கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவர் யார், இயேசு கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு தெரியாது? அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து சில நாட்கள் தான் ஆகிறது. அவர் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இவ்வளோ சிறப்பாக, நேர்த்தியாக, அதை நிறைவாக செய்தீர்களே, அது அவர்களுடைய விசுவாசமாயிருக்கலாம். அதனால தான் இந்த காலவேளையில் என்னுடைய தலைப்பை, நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். தேவ பிள்ளைகளே,
நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை சற்று பாருங்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நிறைவாக செய்கிறோமா? சந்தோஷமுள்ள இருதயத்தோடு செய்கிறோமா? சிரித்த முகத்தோடு செய்கிறோமா? அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்கிறோமா? எப்படி ஆண்டவருக்காக நாம் வேலைகளை செய்கிறோம் என்று நாம் நம்மை தாமே இந்த கால வேளையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு முழுமையாக, முழு இருதயத்தோடு, நல்ல இருதயத்தோடு, சந்தோஷத்தோடு நாம் அதை செய்யும்போது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை விட நம் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த இடத்திலே குறைவு உண்டாயிற்று, திராட்சரசம் குறைவடைந்தது. ஆனால் அந்த வேலைக்காரர்கள் ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டு நிறைவாக நிரப்பின போது அந்த இடத்திலே ஆண்டவர் வேற ஒரு காரியமும் செய்யவில்லை. அவர்கள் கீழ்ப்படிந்த போதே அந்த இடத்தில் முதலாவது அற்புதம் நடந்துவிட்டது. அந்த தண்ணீர் யாரும் தொடாமல், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், இயேசுவின் நாமத்தில் மாற கடவதாக என்று கூட சொல்லாமல் அவர்கள் நிரப்பின போதே அந்த தண்ணீர் திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். நிறைவாக நிரப்பின போது அந்த அளவிற்கு ஆண்டவர் அந்த இடத்திலே திராட்சரச மாற்றி நிந்தனைக்குரிய அந்த குடும்பத்தை மீட்டு அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலும் ஆண்டவர் எத்தனையோ கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை வேலைக்கு வந்திருக்கும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களில் பூர்ண மனமோடு, பூர்ண இருதயத்தோடு, நல்ல சந்தோஷத்தோடு தான் நாம் ஆராதனை செலுத்துகிறோமா, துதி பலிகளை செலுத்துகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த ஆராதனை வேளையிலே அப்படியாக ஆண்டவருக்கென்று நாம் வேலைகளை செய்யும் போது நீங்களும் நானும் எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை நம் மத்தியில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரு எதிர்பார்ப்போடு நீ இந்த வேளையில், இந்த கால வேளையில், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், ஒருவேளை கடன் தொல்லையோடு இருக்கலாம், ஒருவேளை குடும்ப பிரச்சனையோடு கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக, நிறைவாக, நன்றாக, சிறப்பாக அதை செய்யும் போது இந்த நாளிலே உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்து, உன் வியாதிகளை விடுவித்து, உன் கட்டுகளை உடைத்து, உன்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தத்தோடு உன்னை மடக்கி அனுப்பும்படி அவர் நம்மத்திலே வல்லமையுள்ள தேவனாக விளங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக உங்களை இந்த காலவேளையிலே நான் அழைத்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலே எதை செய்தாலும் இனி தேவன் எனக்கு ஆயுசும் ஆரோக்கியத்தையும் தரும்போது அவருக்கென்று நான் எதை செய்தாலும் அதை சிறப்பாக, என்னால் முடிந்தவரை அதை சிறப்பாக செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். அப்படி செய்வேன் என்று தீர்மானத்தோடு நாம் இந்த ஆராதனை வேளையில் நாம் கலந்து கொள்வோம். ஆங்கிலேயத்தில் இப்படியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Do the best and leave the rest to the Lord. ஆண்டவருக்கென்று நீங்கள் செய்வதை சிறப்பாக செய்யுங்கள், உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்யுங்கள், மீதியானதை தேவன் பார்த்து கொள்வார். இந்த இடத்திலும் அதுதான் நடந்தது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை அவர்கள் சிறப்பாக செய்தபோது, அவர்களால் முடிந்த அளவு அதை நேர்த்தியாக செய்தபோது அந்த இடத்திலே ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து, வேதம் சொல்வது போல அது அவருடைய முதல் அற்புதமாக அந்த இடத்தில் தேவன் அதை செய்ததை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன்.
தேவ பிள்ளைகளே, ஆமீன், ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருங்கள். தேவனுக்கென்று நான் எதை செய்தாலும் அது சின்ன காரியமாயிருக்கலாம், ஒருவேளை பெரிய காரியமாயிருக்கலாம். உங்களால் முடிந்ததை நீங்கள் சிறப்பாக செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்யட்டும் என்று நான் நிச்சயமாய் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த ரேடியோ ஒளிபரப்பு மூலமாக உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் உமது கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு இந்த காலவேளையில் நீர் பேசினது போல நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாக, நிறைவாக, நல்ல இருதயத்தோடு பிறுபிறுக்காமல் ஆண்டவருக்கென்று அதை செய்யும் போது நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதங்களை செய்து நீர் எங்களை கனம் பண்ணுகிற தேவன் என்று நாங்கள் அறிகிறோம். அப்பா, இந்த நாளிலே அப்படி உமக்கென்று நன்றாக செய்ய எங்களுக்கு தேவையான கிருபை, ஆரோக்கியம், பலனை தாருங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேவன் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதித்து தேவனுக்கென்று சிறப்பாக செய்ய அவருடைய கிருபையை தாராளமாக உங்களுக்கு தருவார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு தேவ செய்தியை மிகவும் சிறப்பான விதத்திலே கொண்டு வந்த பெங்களூர் ஐபிசி சபையிலே போதகராயிருக்கின்ற சாம் பால்ராஜையா அவர்களுக்கு ஆராதனை வேளை நேயர்கள் சார்பாக நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இந்த வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாக நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவருமாக ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நிர்பந்தமான பாவி என்று தொடங்கும் பாமாலை நாம் சேர்ந்து பாடுவோமா? Amen.
ஆண்டவரை ஆராதித்த நாம் நம்முடைய மன்றாட்டு ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை அதிகம் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, கல்வாரி நாயகரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீர். அதோடு எங்களுடைய வாழ்க்கை குறித்து கரிசனை உள்ளவராயிருக்கிறீர். நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்களித்த தேவன். உம்மை சார்ந்து வாழ்பவர்களை நீர் அறிவீர். உம்மை நோக்கி ஜெபித்து உம்மை நாங்கள் நாடி வாழ்ந்து கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமும் சுபிட்சியும் அடையும்படியாக நீர் விரும்புகிறீர். ஆகையினால் இந்த வேளையில் எங்களுடைய தேவைகளை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். உங்கள் வாயில் சொல் பிறவாததற்கு முன்பே உங்கள் வேண்டுதல்களை பரமபிதா அறிவார் என்று சொல்லியிருந்த தேவன், நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது என்று எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீர ஆத்மா எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிவீர். எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வல்லவராயிருக்கிறீர். ஆகையினாலே எங்களிடத்தில் இல்லாத எல்லாம் உம்மிடத்தில் உண்டு. உமது அருமையான பிள்ளைகள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அருள்வீராக. எங்களுக்கு எது தேவை என்பதை எங்களுக்கு முன்பதாகவே அறிந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு இந்த வாரத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அருள்வீராக. சிறியோர், பெரியோர், முதியோர்கள் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்குரிய தேவைகள் உண்டு. நாங்கள் பல நாட்களாய் ஜெபிக்கும் விஷயங்கள் உண்டு. இந்த வாரத்திலும் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய எங்களுடைய தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் சந்தியும். எங்கள் கண்ணீர்களை கண்டு காணும் தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன் என்று நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம். கண்ணீரை துடைத்து சந்தோஷமும் சமாதானமும் அருளும். வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வேண்டிக் கொள்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டு விடுதலை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உச்சி முதல் உள்ளங்கால் வரை பாய்ந்து சென்று இதோ இந்த வேளையில் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் நீர் விடுவிப்பீராக. ஒரு அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் நடப்பிப்பீராக. பண தேவையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உதவியை நீர் பரத்திலிருந்து அனுப்பும். கல்வி, இன்னும் தங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கொள்ளக்கூடிய அருமையான பிள்ளைகள் பெரியோரை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தை தாரும். எங்களுடைய தேசத்தை ஆளும் மக்களை ஆசீர்வதியும். அந்த தலைவர்களுக்கு வேண்டிய ஞானமும் பலமும் சமாதானத்திற்கான அவர்களுடைய ஆதாரங்களையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். பல தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கின்ற மக்கள் தூரத்தில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய தேசமும் எங்களுடைய சபைகளும் எங்களுடைய ஊழியங்களும் பலுகி பெருகட்டும். எந்தெந்த இடத்துல விபத்து ஏற்படுகிறதோ, எந்தெந்த இடத்துல ஆபத்துக்கான அறிகுறிகள் உண்டோ, எல்லாவற்றையும் நீர் தடுத்து பாதுகாக்கும் கரத்தினாலே உமது ஊழியர்களை, உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த வாரத்திலே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் முன்னின்று நடத்தி எங்களுக்கு வாழ்க்கையின் தேவையான எல்லா காரியங்களையும் அருளி உம்முடைய சமாதானத்தின் பாதையிலே நடத்தும். துதி, கன, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திற்காக ஆண்டவர் நமக்கு அருளும் வாக்குத்தத்த வாக்கியம் சங்கீதம் 10:17 காணப்படுகிறது. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு அவரை விசுவாசித்து ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆராதனை வேளை
நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக மற்றும் ஒரு ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கும் வரை தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு போதகர் டேவிட் லிவிங்ஸ்டன். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.